தாரமாய மாதராள் தானொரு பாகம் ஆயினான். ஈரமாய புன்சடை அற்ற திங்கள் சூடினான். ஆரமாய மார்புடை ஆனைக்காவின் அண்ணலை வாரமாய் வணங்குவாறு வல்வினைகள் மாயுமே. வட்டமிட்டு ஒளிரு பிராணவாயுவெனும் நிகழமுடுக மனம் செய்யும் மனம் என்னும் பெரிய மத்த யானையை என் வசமாக்கிடின் மும்மண்டலத்து இட்டமுளவள ராச யோகம் இவன் யோகமென்றறிஞர் புகழவே ஏழையேன் உலகில் நீடு வாழ்வன். இனி இங்கிதற்கு அனுமானமோ பட்டவர்த்தனர் பராவு சக்கரதர பாக்கியமான சுபயோகமும் பரகாய கவித்துவ நான்மறை பாராயணம் செய் மதியுகமும் அட்ட சித்தியும் நல்லன்பர் கருள் விருது கட்டிய பொன்னன்னமே. அண்டகோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி என்னம்மையே. நல்லென எல்லாம் தரும் குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனமொழி மெய்களால் முதற்கண் வணங்கி மெழுகின்றேன். ஈன்றாளுமாய் எந்தையுமாய் எளியேன் திருமுறைகளை பார்க்க படிக்க அதிலே பாராயணம் செய்ய ஆய்வு செய்ய பல்லாற்றானும் வழிவகை செய்த திருப்பனந்தாள் காசி திருமடத்தின் அதிபர் கைலை மாமுனிவர் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியேன் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறியனுக்கு சுந்தரர் வரலாறு உணர்த்தும் சைவ நெறிகள் என்கின்ற தலைப்பிலே சில செய்திகளை தங்களோடு பகிர்ந்து கொள்ள திருவருள் உணர்த்திய வண்ணம் பணித்திருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சுந்தரர் வரலாறு நன்கு தெரிந்த ஒன்று என்பதை நான் நன்கு அறிவேன். இந்த தலைப்பிலே சுந்தரர் வரலாறு உணர்த்தும் சைவ நெறிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே சுந்தரருடைய வரலாறு எங்கெங்கெல்லாம் சைவ நெறியை உணர்த்துகிறது என்பதை மட்டும் தங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் சொன்ன செய்திகள் சரியானதா என்பதை சரி செய்து கொள்ள முயற்சிக்கிறேன். சுந்தரருடைய சைவ நெறி இப்போ தலைப்பில் சைவ நெறிகள்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக சைவ நெறிகள் என்று சொன்னால் சைவர்களும் மற்றவர்களும் அதற்கு விளக்கம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 நெறிகள் இருக்கின்றன என்று ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொல்லுவார்கள். அதுவும் நெறிதான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சரி, சைவ நெறிகள்னு சொல்லிட்டாங்க. சைவ நெறிகள்ங்கிறது 2 சொல்லு சேர்ந்து இருக்கு. இப்போ சைவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பல இடங்களில் சைவமா இல்லையான்னு பார்க்க வேண்டிய சூழல் இன்றைக்கி இருக்குது. ஆக சைவம் சைவங்கிறதுக்கு திருமுறை சைவம் என்பது சிவனோடு சம்பந்தமாகுதல் என்று குறிப்பிடுகிறது. சிவனோடு சம்பந்தமாகுதல், சம்பந்தம், நல்ல உறவு. சிவனோடு நல்ல உறவாக எப்படி இருக்கிறது? இப்போ சம்பந்தம்ங்கிற சொல்லே நல்ல உறவுங்கிற பொருளில் யாருக்குமே தெரிய மாட்டாங்க. உடனே கல்யாணம் பண்ணி பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது தான் சம்பந்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த ஒரு உயர்ந்த சொல்லினுடைய நடைமுறை நிலை எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சைவர்கள் பின்பற்றாதனால் வந்த விளைவு. ஆக சிவனோடு நல்ல உறவு கொள்ளுதல் தான் சைவ நெறி. இப்போ சுந்தரருடைய வரலாறுக்கு வரணும். சுந்தரருடைய வரலாறு எங்கு தொடங்குகிறதுன்னு பார்க்கணும். பெரிய புராணத்தை படித்தவர்கள், பெரிய புராணத்தை நினைவிலே கொண்டிருக்கின்றவர்கள், நால்வர் வரலாற்றை நினைவிலே கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் சுந்தரருடைய வரலாறு கைலாயத்திலே தொடங்குகிறது. கைலாயத்திலே தொடங்கிய அந்த வரலாறை நாம் எண்ணி பார்த்தால் சுந்தரருடைய பணி என்ன? சுந்தரர் நாள்தோறும் இறைவனுக்கு மலர் எடுத்து கொடுக்கக்கூடிய பணி சுந்தரர் செய்து வந்தார். நாம் இன்றைக்கி சுந்தரர் என்று சொன்ன உடனே தோழமை நெறி, சுந்தரரும் இறைவனும் நண்பர் அப்படின்னு நாம் இன்றைக்கி ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையிலே தான் இருக்கின்றோம். சுந்தரர் இறைவனுக்கு மலரெடுத்து கொடுக்கின்ற அகம்படிமை தொண்டு என்ற ஒரு தொண்டை ஆளாள சுந்தரனாக இருக்கின்ற பொழுது செய்கிறார். அந்த மலரெடுக்கின்ற தொண்டெடு செய்கின்ற பொழுது ஒரு நாள் அவருடைய மனம் சற்று மாறுபடுகிறது. செத்த நேரம், ஒரு கண்ணி வைக்கின்ற நேரம், ஒரு நொடிப்பொழுது, ஒரு மாத்திரை அளவு அந்த மனம் மாறுகிறது. அதனால் அவருக்கு மீண்டும் பூலோகத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது சாமிகிட்ட அவர் கேட்குறார், இந்த பூலோகத்துக்கு போனால் எல்லாத்தையும் மறந்துடுவோம், நாமளும் மறந்துடுறோம். அதனால்தான் பக்தவச்சலம் மாதிரி இருக்கக்கூடிய அடியார்கள் ஐயாக்கள்லாம் சைவத்தின் மீது கொண்ட பேரன்பினாலேயும் சைவர்கள் மீது கொண்ட அன்பினாலேயும் அங்கங்கே மாநாடு நடத்தி நினைவூட்டுறாங்க. இந்த பூலோகம் கர்ம பூமி, இது மயக்கத்தை கொடுக்கும், அந்த மயக்கத்திலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்கன்னு. சேரவாரும் ஜெகத்தீரேன்னு தாயுமானார் சொன்னார். அது மாதிரி உங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இந்த பூமியிலே பிறந்தால் மையல் மானுடமாய் மயங்கும் பொழுது ஐயனே தடுத்தாண்டருள்வாயின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த பூலோகம் மயக்கத்தை கொடுக்கும். இப்போ எல்லாருக்கும் பசி வந்திருக்கும். ஆக மயக்கத்தில் இருக்கின்ற அந்த நிலை சுவாமிகிட்ட அவர் விண்ணப்பித்து கொள்ளுகிறார். முதல்லையே அப்படி விண்ணப்பித்து கொண்டு அவர் சாமி ஒத்துக்கிட்ட பிறகு தான் அந்த பூலோகத்தில் வந்து பிறக்கிறார். பிறந்த பிறகு தடுத்தாட்கொள்கிறார். பிறந்து கொஞ்ச நாள் ஆகுது. இந்த வரலாறு தெரியாதனால எது செய்தியோ அதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா பல பேர் ஏன் பாதி பாதியாக சொல்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் கொள்ளக்கூடாது. இல்லைன்னா எனக்கு தெரியாது நினச்சக்கூடாது. எனக்கு ஓரளவு உங்களை நோக்க எனக்கு கொஞ்சம்தான் தெரியும். திருமண நேரம் சுந்தரரை திருமண மேடையிலே ஆட்கொள்கிறார் இறைவன், தடுத்தாட்கொள்கிறார். தடுத்தாட்கொண்ட பொழுது சுந்தரருக்கும் இறைவனுக்கும் ஒரு நீண்ட வாக்குவாதம் நடக்கிறது. அதிலே சாராம்சமாக ஒரு தொடரை சேக்கிழார் பெருமான் கையாளுகிறார். சுந்தரத்தை வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். சுந்தரருடைய வரலாற்றிலே சுந்தரர் பாடிய பதிகங்களிலே சுந்தரருடைய தலையாத்திரையிலே நாம் ஈடுபடுகின்ற அவருடைய சுந்தர தமிழிலே நாம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்றோம். ஆனால் இறைவன் சுந்தரரிடம் பேசியது ஒரு தொடர். சுந்தரருக்கும் இறைவன் என்ன சொல்கிறார்? வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். ஆட்கொள்கிறார். திருவெண்ணெய்நல்லூரில் பதிகம் பாடுகிறார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே.
இந்த பாட்டில் சுந்தரர் பாடிய முதல் பாடல், எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. அதுதான் அந்த பாட்டில், அந்த பதிகத்தில் முதல் கூடிய ஜீவன், உயிர். ஏன் அவர் சுந்தரர் நான் மறவாதே நினைக்கின்றேன்னு சொன்னார்? ஏற்கனவே மறந்ததுனால தான் இங்கே பிறந்தார். அந்த ஒரு மாத்திரை பொழுது கமலனை அணிந்ததை அவர் நோக்கினார், அதனால் பிறப்பு வந்தது. அப்போ சுந்தரர் எடுத்த உடனே சுவாமிகிட்ட செய்து கொடுக்கின்ற சத்தியம் என்ன, உறுதிமொழி என்ன என்றால், உன்னை நான் மறவாது நினைக்கின்றேன், எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. அப்போ இறைவனை, சுந்தரருடைய முற்பிறப்பு வரலாறையும் அவர் திருவெண்ணைநல்லூரிலே பிறந்து ஆட்கொண்ட பிறகு பாடுகின்ற அந்த பதிகத்திலே சொல்லக்கூடிய அந்த முதல் அந்த உறுதிமொழியையும் அப்படி கொஞ்சம் இணைச்சு பார்த்தால் இந்த சைவ நெறி எதை உணர்த்துகிறது என்பது நமக்கு விளங்கும். சுந்தரர் முற்பிறப்பிலே செய்த தொண்டு மலர் எடுத்து கொடுக்கக்கூடிய தொண்டு. நாமளும் இன்றைக்கி மலர் எடுத்து கொடுக்கின்றோம் இறைவனுக்கு. தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தம் கொண்டு அடுத்து இறைவனை நாள்தோறும் வழிபாடு செய்கிறோம். புஷ்பவிதி என்று ஒரு நூல் இருக்கின்றது. அதற்கு முன்னே முருகநாயனார் புராணத்திலே ஒரு மலர் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்று சேக்கிழார் சொல்லுகின்றார். அந்த நம்முடைய ஆச்சாரியன் காட்டிய வழியிலே நாம் நின்று எத்தனை சதவீதம் மலர் எடுக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திருமுறையை போற்றுகின்றவர்கள், திருமுறையை உயிராக நினைக்கக்கூடியவர்கள், திருமுறை சொல்லுகின்ற விதியை வாழ்விலே கடைபிடிக்கின்றவர்கள் இந்த மலர் எடுக்கின்ற ஒரு நிகழ்வுக்கு மட்டும் திருமுறை சொல்வது போல நான் மலர் எடுத்து வழிபாடு செய்கிறேன் என்று முயற்சித்து பார்த்தால் வாழ்நாளிலே எத்தனை சதவீதம் அவரால் அதுபோல வழிபாடு செய்ய முடியும் என்பது கேள்விக்குறி. இறைவன் என் நிலையில் இருந்தாலும் இவர்கள் மலர் எடுத்து சாத்தினால் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பது அது அவர் கொண்ட கருணை. இறைவன் நம் மீது கொண்ட கருணை. அதெல்லாம் மலர் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்கின்ற விதியை நாம் தெரிந்து பார்த்தால் எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் கொடுக்கின்றார்கள். அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும், வாய்ப்பில்லை. சரி, எழுந்துட்டா குளிக்கணும், வாய்ப்பில்லை. ஜலதோஷம், தலைபாரம், சைனஸு, காது வலி, மூக்கு வலி. சரி, குளிச்சுட்டோம், அதுக்குள்ளே பூ பூத்துரும். அந்த போதாக இருக்கின்ற பொழுது எடுக்கணும். அது மலர் எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு குடலைன்னு ஒரு பொருள், அது பேர், அதில் பூ எடுக்கணும். எடுக்கின்ற பூ இடுப்புக்கு கீழே தொங்கக்கூடாது. முருகநாயனார் குடலையே ஒரு குச்சியில் மாட்டியிருந்தார் தலைக்கு மேலே. கருவூர் ஆணிலையிலையும் ஆணிலையப்பருக்கு மலர் எடுத்து வந்த சிவகாமி ஆண்டார் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தார். அதனால தான் அந்த யானை பிடிச்சி இழுத்துது. அதுக்கு உதாரணம் அதில் திருமுறையிலேயே இருக்குது, சிவகாமி ஆண்டார் எப்படி மலர் எடுத்தார்னு. அப்போ அதுபோல் நாம் மலர் எடுக்க முடியுமா? இன்னொன்று, அந்த நந்தவனத்தை நாம் சிவமாக பாவிக்க வேண்டும், முடியுமா? நந்தவனம் இருட்டாக இருக்கே, உள்ளே பாம்பு இருக்குமா, பூச்சி இருக்குமா, கடிக்குமா, கம்பளி பூச்சி இருக்குமா? நமக்கு வராத கற்பனையெல்லாம் அங்கே போனால் தான் வரும். யாருக்கிட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்கோம், யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம், அடுத்தது என்னென்ன பேசணும், இந்த உலக சிந்தனை பூரா வர்ற இடம் நந்தவனம் தான். அதிகாலை நேரம் அப்படியே பிரவாகமாக மனசிலேருந்து கொட்டும். ஆக சைவ நெறி சுந்தரருடைய வாழ்விலே முதல் படியாக காட்டுவது
மலர்த்தொண்டு. அதற்கு அடுத்த நிலையில் இறைவனை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பது. அபிராமிப்பட்டர் பாடினார், உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும் நின் பாதத்திலே நன்னும் கருத்தை தமையனுக்கு என்றைக்கு நல்குவையோ கடவுர் உரை கள்ள விநாயகனே என்றார். அப்போ நாம் எந்த அளவுக்கு இறைவனை மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றதை நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அப்போது சைவ நெறியிலே முதலிலே தொண்டு, அதில் தோய்ந்து மனதிலே தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். என்ன சுவாமியே சுந்தரருக்கு சொல்றார், நீ பேசி பிரயோஜனம் இல்லை, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். அதைத்தான் அப்போ சுவாமிகள் சொல்றார், தொண்டல்லால் துணையில்லை ஐயன் ஐயாரனாருக்கு. தொண்டு என்பது சைவ நெறியிலே ஒரு மிகப்பெரிய பகுதி, எளிமையான பகுதி. ஆகவே முதல் பாடலிலே கையிலையிலே தொடங்கக்கூடிய சுந்தரருடைய அந்த வாழ்க்கை திருவெண்ணநல்லூரிலே அவர் சொல்லுகின்ற பொழுது, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை என்று சொன்னார். ஆக அந்த பகுதியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்தால் நாம் எந்தளவு இறைவனை இடையறாது தைலதாரை போல எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தையினால் அந்த உரைப்பு நமக்கு வர வேண்டும் என்பதை அந்த முதல் பகுதி சொல்லுகிறது. அதற்கு அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிகை தலத்திற்கு வருகிறார். திருவதிகை தலத்திலே இறைவன் வயோதிக வடிவத்திலே வந்து அவருடைய திருவடி சூட்டுகிறார் தலையிலே, சித்தவட மடத்திலே தங்கி இருக்கின்ற பொழுது. அப்பொழுது இறைவன் என்ற உணர்ந்த சுந்தரர் தம்மானை அறியாத சாதியார் உளரோ என்று தொடங்குகிற ஒரு பதிகத்தை பாடுகிறார். அந்த ஒரு அடியை மட்டும் எடுத்துப்போம். அந்த தம்மானை அறியாத சாதியார் உளரோ. இன்றைக்கி சாதி என்பது சமுதாயத்திலே ஒரு பரவலாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு நிலை. சைவ சமயத்தை சார்ந்து வாழ்கின்ற ஒருவர் சாதி என்பதை பார்க்கக்கூடாது என்பது சுந்தரருடைய கருத்து. இப்போ தம்மானை அறியாத சாதியார் என்றால் உன்னை அறிந்தவர்களெல்லாம் ஒரு சாதி, இறைவனை அறியாதவர்கள் ஒரு சாதி. அப்போ இறைவனை அறியாதவர்கள் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது என்றால், அப்போ ஒருவர் திருநீர் பூசி இருக்கின்றார், உத்திராட்சம் போட்டிருக்கின்றார், திருமுறை பாடுகின்றார், கோயிலுக்கு செல்லுகின்றார், வழிபாடு செய்கின்றார், தொண்டு செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிறப்பை உலகியல் நோக்கிலே, உலகியல் வட்டத்திற்குள்ளே உலகியல் பார்வையாக நோக்கக்கூடாது என்பது ஒரு சைவ நெறி. சுந்தரர் திருவாரூர் செல்லுகின்றார். திருவாரூரிலே தான் தியாகராஜா சுந்தரருக்கு நம்மை தோழமையாக தந்தனம் என்று சொல்கிறார். தோழமையாக தந்தனம் என்று சொன்ன அந்த நேரத்தில் இறைவன் தோன்றவில்லை. சுந்தரர் திருவாரூர் வருகிறார், அவரை எதிர்கொண்டு அழையுங்கள் என்று அடியோருடைய கனவிலே, திருவாரூரில் இருக்கக்கூடியவருடைய கனவிலே சொல்லுகின்றார். சுந்தரர் திருவாரூருக்கு வருகிறார், தங்கி இருக்கின்றார், இறைவனை வழிபாடு செய்கின்றார். திருவாரூர் கோயிலுக்கு ஒரு நாள் செல்லுகின்றார். தேவாசிரிய மண்டபத்திலே அடியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த காட்சியை சுந்தரர் பார்க்கின்றார். அடியார்க்கு அடியன் ஆகும் நாள் என்னாலோ, இது மாதிரி அடியவர்களுக்கு
நான் அடியவனாக ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் போகிறார். இப்போ இந்த இடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். இதில் சைவ நெறி எந்த இடத்துல இருக்கிறது என்றால், ஒரு அடியவரை பார்த்தால் அடியவருக்கு அடியவராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் சைவர்களுக்கு வர வேண்டும். ஆக சுந்தரருடைய உள்ளம் எதை காட்டுகிறது? சேக்கிழார் அப்படியே படம் பிடிச்சு காட்டுறார். தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியவர்களை எல்லாம் பார்த்து, அடியாருக்கு அடியார் ஆகும் நாள் என்னாளோ என்று ஒருவாறு ஒதுங்கிச் செல்லும் தொண்டன் என்று சொல்கிறார். அப்படி சுந்தரருடைய உள்ளம் அடியவருக்கு அடியவராக ஆக வேண்டும் என்பது தான். இதில் சைவ நெறி அடியாருக்கு அடியராக இருப்பது தான். அதனால தான் திருமுறையிலே பழ அடியாரோடும் கூடி எம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சொன்னார்கள். ஏன்னா பழ அடியவர்களுக்குத்தான் அந்த அனுபவம் அதிகமாக இருக்கும். எந்த அனுபவம்? எப்போ கோயில் திறந்துருக்கும், எப்போ சாமிக்கு பூஜை ஆகும், எந்த நேரத்தில் சாமி புறப்பாடாகும், எந்த காலத்தில் இறைவனை உலகியல் தொந்தரவு இல்லாமல் கும்பிடலாம், எது மாதிரி வழிபாடு செய்யக்குள்ள வருகின்ற ஆன்ம இடர்பாடுகளை நீக்கிக் கொள்ளுகின்ற முறை என்ன என்பது பழ அடியவர்களுக்குத்தான் தெளிவாக தெரியும். அந்த மரபுகளை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். பழ அடியவரோடு பல்லாண்டு கூறுகின்ற பொழுது இன்னொரு இடத்துல திருமுறையிலே குறிப்பிடுகிறது, புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ. கொஞ்சம் ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யும். அதனால்தான் திருமுறையிலேயே பழ அடியவர் புத்தடியவர் என்ற பாகுபாடே வருது. அடியாருக்கு அடியார் என்ற ஒரு அமைப்பு சொல்லாட்சி இருந்தாலும் பழ அடியவர் புத்தடியவர். அப்போ பழ அடியவருடைய கடமை என்னவாக ஆகிறது என்றால், இந்த புத்தடியவர்களை நெறிப்படுத்துதல். இப்படி ஊதி பூசிக்கணும், இது மாதிரி உத்திராட்சம் போட்டுக்கணும், இது மாதிரி கோயிலுக்கு போகணும், இது மாதிரி திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும், திருமுறைகளுக்கும் இறைவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்று புத்தடியவர்கள் ஆர்வன் மிகுதியினால் செய்யக்கூடிய குறைகளை எல்லாம் அவர்கள் மனம் நோகாது அப்படி எடுத்து சொல்லி சரி பண்ணணும். அதுதான் பழ அடியவர்களுடைய கடமை. புத்தடியவர்கள் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ என்ற அந்த பகுதியில் அந்த பாட்டலினுடைய திரண்ட பொருளில் வேறு கருத்து இருந்தாலும் சைவ நெறி என்பது அடியவருக்கு அடியவராக ஆகுதல். சுந்தரர் திருவாரூருக்கு வந்த உடனே சொல்கிறார், நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம்னு சாமி தான் சொன்னார். இந்த இடத்த நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சுந்தரர் நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லலை சாமிகிட்ட, அவர் அடியவராக தான் இருக்கிறார். சாமி தான் சொல்கிறார் நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு. நாம் என்ன பண்ணிட்டோம், சுந்தரர் தோழமை நெறின்னு ஒரு பிராண்டு போட்டோம். அப்போ சுந்தரர் எதை பின்பற்றி வாழ்ந்தார்? தொண்டு நெறி, தொண்டு செய்வதைத்தான் விரும்பினார். தொண்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அடியவருக்கு அடியவராக ஆக வேண்டும் என்று எண்ணினார். திருத்தொண்ட தொகை பாடினார். திருத்தொண்ட தொகை பாடிய பிறகும் கூட திருவாலங்காட்டு பதிகத்திலே அடியவருக்கு அடியவர் என்ற நிலையிலே தான் பாடுகிறார், திருவாலங்காட்டு பதிகத்திலும். ஆகவே இந்த சுந்தரருடைய உள்ளம், சுந்தரருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் என்பது சைவ நெறி மலரெடுப்பது, இறைவனை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்பது, மறக்காமல் நினைப்பது, அடியவருக்கு அடியவராக ஆகுதல், இதையெல்லாம் சைவ நெறி. ஆக இந்த சைவ நெறியில் சுந்தரருடைய வரலாறை கொஞ்சம் சிந்தித்தோம்னு சொன்னால், சுந்தரருடைய வரலாற்றிலே சிலருடைய வரலாறு இணைந்திருக்கிறது. ஒன்று பறவையார், மற்றொன்று சங்கிலியார். இருவரும் சுந்தரருடைய பூமியிலே பிறந்தவர்கள். பறவையார் செய்த தொண்டு என்ன?
அடியவர்களுக்கு மாகேஸ்வர பூஜை. அதனால்தான் நெல் கொடுத்தார். அந்த பகுதி ஒரு விரிவாக பேசப்படவில்லை என்று சொன்னாலும் குறிப்பாக சில இடங்களிலே சொல்லுகின்றார்கள். ஒரு இல்லற அடியவராக இருக்கக்கூடிய கடமை சுந்தரர் இல்லறத்தார். பறவையார் என்ன செய்கிறார்? மாகேஸ்வர பூஜை அடியவர்களுக்கு உணவிடுதல் ஆகிய தொண்டை தொய்வில்லாமல் செய்து வருகிறார். ஆக அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கிலியார் அவர் தவம் மேற்கொண்டு ஐந்தெழுத்தை மனதிலே ஜெபித்தலும் மலர் தொடுத்து திருவொற்றியூர் தியாகராஜாவுக்கு சாத்துதலும் ஆகிய பணி. இப்போ 2 பேருடைய சுந்தரர் நோக்கிய கமலினி அணிந்ததி பறவையாராகவும் செங்கிலியாராகவும் பிறந்த இவர்களும் தொண்டு செய்கிறார்கள். அப்போது இங்கே நாம் சைவ நெறியில் எதை சுந்தரர் வரலாறு எந்த நெறியை உணர்த்துகிறது? மலரெடுப்பது, மாகேஸ்வர பூஜை செய்வது, தன் குடும்ப உறுப்பினர்களும் தன்னை சார்ந்தவர்களும் இந்த சிவப்பணியிலே ஈடுபட வேண்டும். இன்றைக்கி சமுதாயத்தில் சில பேர் உண்டு, நான் மட்டும் கோயிலுக்கு போகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னாங்க, ஒரு கணவன் மனைவி கோயிலுக்கு போகிற நிகழ்வெல்லாம். தொண்டுக்கு ஆட்படுத்துவது, அவர்களை தொண்டை பழக்குவது. ஆக பறவையாருடைய மாகேஸ்வர பூஜையை சேரமான் பெருமாள் நாயனார் ஏற்றார். அவருடைய மாகேஸ்வர பூஜைக்குத்தான் கொண்டையூர் குழார் நெல் கொடுத்தார். ஆக நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பமாக சேர்ந்து குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் பணியை தொண்டை செய்ய வேண்டும் என்ற ஒரு நெறி சுந்தரருடைய வரலாறு காட்டுகிறது. அடுத்து சேரமான் பெருமாள் நாயனார். சுந்தரருடைய சிறப்பை இறைவன் உணர்ந்த சேரமான் பெருமாள் நாயனார் அவரை பார்ப்பதற்கு தில்லைக்கு வருகிறார். தில்லையிலே சுந்தரர் 5 பேரறிவும் கண்களே கொள்ள நடராஜாவை வழிபாடு செய்கிறார். நாமளும் நடராஜா வழிபாடு செய்கிறோம். சுந்தரருடைய அந்த அனுபவத்தை நாம் பெற்றோமா? அதற்கு முயற்சித்தோமா? அவருடைய நெறி, அவரை போல நாம் வழிபாடு செய்கிறோம், நடராஜாவை பார்க்கின்றோம். ஆக வழிபாட்டிலே ஒரு நெறிய மனம் என்பது வேண்டும் என்பது சுந்தரருடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. இறைவனை நடராஜாவை மட்டும் தரிசிப்பதற்காக அந்த பாடல் பாடப்படவில்லை. எந்த தலத்திலே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் சென்று தரிசித்தாலும் 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணபுரம் ஒன்றும் திருந்து சாத்தியகமாக இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த கூத்தை தரிசிக்க வேண்டும். அது நடராஜா தான் இல்லை, ஈங்கோய்மலையில் மரகதாச்சலேஸ்வரர் போய் நீங்கள் தரிசனம் பண்ணாலும் உங்களுடைய பொறிபுலன்கள் அனைத்தும் இறைவனுடைய சிந்தனையிலேயே ஒருநிலைப்படுத்தி வழிபாடு செய்ய இது சுந்தரருடைய வரலாறு காட்டுகிறது. நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கு அடுத்த நிலையிலே சிதம்பரத்திலிருந்து திருவாரூர் போகின்ற பொழுது சீர்காழி தலத்திற்கு உள்ளே செல்லாது அந்த தலத்தினுடைய எல்லையை வலமாக செல்லுகிறார் சுந்தரர். சீர்காழி தலத்துக்குள்ளே போகல. ஞானசம்பந்தர் பிறந்த தலம், ஆச்சாரியன் பிறந்த தலம் என்பதனால் சைவ சமயத்திலே ஆச்சாரியர்களை குருநாதரை போற்றுதல் என்பது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒன்று என்பது சுந்தரருடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. சைவ நெறி குருநாதரை குருவே சிவம் என கூறினான் நந்தி. ஆகவே குருநாதர் பிறந்த தலத்திற்கே அந்த தலத்தை நான் உள்ளே சென்று மிதிக்க மாட்டேன் என்று வலமாக சுந்தரர் சென்றார் என்றால் நம்முடைய குருநாதரை நாம் எவ்வாறு போற்ற வேண்டும் என்பதை நாம் மனதிலே பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
குருநாதருங்கிறது கொஞ்ச நேரம்தான். காலையில் பூஜை பண்ணுறவரில் தான் குருநாதர், இல்லை சாயங்காலம் பூஜை பண்ணுறவரில் தான் குருநாதர், மற்ற நேரம்லாம் குருநாதர் இல்லை அப்படின்லாம் வச்சுக்காமல், ஓரெழுத்து ஒரு பொருள் உணரக்கூடிய சீரெழுத்தாளனை சிதைய செப்பினோன் பாரிடை கிருமியாய் நூறூறு பிறந்து மாய்வர் மண்ணிலே என்று திருமுறை குறிப்பிடுகிறது. ஆகவே ஆசானை என கூறினோன் எரி சுடலை நடுவே பெருந்தருவு ஆகிய இருந்து கழுகுகள் உடன் சேர வாழ்வரே என்று ஒரு புராணம் குறிப்பிடுகிறது. என்றால் நாம் நம்முடைய குருநாதரை எவ்வாறு போற்ற வேண்டும்? சுந்தரர் ஊருக்குள்ளேயே போகலை. அதனால் சுவாமி வந்து காட்சி கொடுத்தார். அப்போ குருவை ஒருவர் சைவ நெறிப்படி போற்றுகிறார் என்று சொன்னால் இறைவன் அவர்களுக்கு காட்சி கொடுப்பார். இன்னொரு அடுத்த செய்தி, சுந்தரர் சமகாலத்திலே வாழ்ந்தவர் பலர். சுந்தரரையே குருவாக கொண்டு வாழ்ந்தவர் பெருமழலை குறும்ப நாயனார். பெரிய புராணத்தில் 2 நாயன்மார்களுடைய முக்தி நாள் தான் நமக்கு தெரிய வருகிறது. பெருமழலை குறும்பருடைய செய்தி குறிப்பாகவும் அப்பர் சாமிகளுடைய முக்தி நாள் சித்திரை சதயம் என்பதும் சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். நாம் ஆடி சுவாதின்னு பின்னாடி சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு முதல் நாள் பெருமழலை குறும்பருக்கு வச்சுட்டாங்க. சேக்கிழார் முன்னாள்னு சொன்னதுனால சுந்தரரை குருவாக கொண்டு வீடு வேறு அடைந்தவர் பெருமழலை குறும்பர். அப்போ பெருமழலை குறும்பர் சுந்தரருக்கு சீடர் தானே. பெருமழலை குறும்பர் சுந்தரருடைய நாமத்தை சொல்லி சுந்தரரே எண்ணி முக்தி பேர் அடைந்தார். சுந்தரர் கைலாயம் செல்வருகின்றார் என்பதை முதல் நாளே தெரிந்து கொண்டு குருநாதர் இல்லாத உலகத்திலே நாம் வாழக்கூடாது என்று முதல் நாளே யோக முறைப்படி தன்னுடைய உயிரை பிரித்து முக்தி சேர்ந்தார். அப்போ பெருமழலை குறும்பர் சுந்தரருக்கு சீடர் தானே. அந்த பெருமழலை குறும்பரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகின்றார். பெருமழலை குறும்பருக்கும் பேயார்க்கும் அடியேன் என்று, தன்னுடைய சீடனுக்கும் தான் அடியேன் என்று போற்றுகின்ற அந்த பாங்கு சைவ நெறியிலே மிக உயர்ந்த ஒன்று. ஆக எவர் ஒருவர் திருநீறு உத்ராட்சம் அணிந்திருக்கின்றார், 5 எழுத்தை ஓதுகின்றார் என்றால் அவருக்கு நாம் அடியவராக ஆக வேண்டும். அவர் தனக்கு தலைவன் சொல்ற, எவரேனும் லாடத்திட்ட சாதனமும் திருநீரும் கண்டால் உள்கி மருகல் பெருமான் வேடம் கைதொழ வீடு எளிதாகுமே. அதனால் யார் யாரெல்லாம் திருநீறு உத்ராட்சம் அணிந்திருக்கின்றீர்களோ அவர்களையெல்லாம் பார்த்தால் இது சிவபெருமானுடைய சின்னம் என்று ஒருவருக்கு நினைவுக்கு வந்தால் அவர்களுக்கு முக்தி. அவர்களுக்கு சிவசிந்தையை உண்டாக்கியதனால திருநீறு உத்ராட்சம் அணிந்திருக்கிறவர்களுக்கு புண்ணியம். மருகற் பெருமான் வேடம் கைதொழ வீடு எளிதாகுமே. அதனால் திருநீறு உத்ராட்சம்லாம் எல்லாரும் அணிந்து கொள்வதில் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய இடர்பாடுகள்லாம் இருக்குது. ஏன்னா இன்றைய நிலையில் இப்போது ஒரு அண்மை காலமாக சற்றேறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளாக ஐயா மாதிரி இருக்கிற, நான் ஐயாவை இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறேன். இவங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் அவங்கள்ட்ட நேராக ஃபோனில் ஒரு நாள் சொன்னேன். தமிழ் வேதம் திரட்டு என்ற ஒரு பெயரிலே திருமுறையை திரட்டி உலக புகழ் பெற்றவர். திருமுறைகளுடைய பெருமைகளையெல்லாம் மிகுதியாக சொல்லிட்டு வந்தாங்க. அடியேன் திருப்பனந்தாள் திருமணத்தில் படித்தேன். அங்கே கொஞ்சம் நாள் பணி செய்தேன். அப்படியே படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு திருமுறையில் இடர்பாடுன்னா பேராசிரியர் தாமா வெள்ளையவாரணம் ஐயா, கு சுந்தரமூர்த்தி போன்றவர்கிட்ட சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொள்வது வழக்கம். சில நேரங்களில் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக எங்கள் மடத்து சுவாமிகள்கிட்டையும் கேட்குறது உண்டு. அப்போ ஒரு நாள் எங்கள் மடத்து சுவாமிகிட்ட கேட்டேன், பிற மத நூல்களையெல்லாம் பிரித்து வெளியிடுகின்ற வழக்கம் இல்லை. ஒரு குரானையோ பைபிளையோ மற்ற நூலை சிதைவு பண்ணி வெளியிட மாட்டாங்க.
முழு நூலாக தான் இருக்கும். நம்முடைய திருமுறையை மட்டும் ஏன் இது மாதிரி நிறைய வெளியீடு பண்ணுறாங்க? அப்படி என்னப்பா வெளியிட்ருக்குறாங்க அப்படின்னா, அவனே தமிழ் வேத திரட்டு, விதியை வெல்வது எப்படி, இம்மையை நன்மை தரும் பதிகம், பதிகம் பாடினான் பணம் கிடைக்கும், இப்படிலாம் வந்திருக்கு. இப்படி சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, அதனால் என்னப்பா, இதை ஏன் இந்த திருமுறைன்னு சொல்லுகின்ற ஒரு அமைப்பு கோப்பை அவர்கள் உடைத்ததன் காரணம் என்ன என்று கேட்டான். இது முழுமையாக கையாள முடியாது. முதல் ஒரு புத்தகத்து விலை 500 ரூபான்னா நீ வாங்க என்ன சொன்னாங்க? அப்போது நீ வாங்க மாட்ட. உன்ன மாதிரி பல பேர் இருக்காங்க வாங்க முடியாதவங்க. அதனால் திருமுறை மக்களினுடைய கடைநிலை மக்கள் வரை சென்று சேராது. முதல்ல பொருளாதார ரீதியாக அவங்க சொன்ன விளக்கம். அடுத்தது சொன்னாங்க, இந்த திருமுறைங்கிறது ஒரு நூல் அல்ல, இது தொகுப்பு நூல். ஞானசம்பந்தர் 300 பதிகங்களுக்கு மேலே பாடினா அந்த 300 பதிகமும் ஒவ்வொன்றும் ஒரு நூல். தேவாது 4, 5, 6, 7 திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நூல். சுந்தரர் பாடிய 100 பதிகமும் 100 நூல். பதிகத்துக்கு என்னப்பா விளக்கம்னு கேட்டாங்க. 10 பாடல் கொண்டது பதிகம் அப்படின்னு சொன்னேன். 10 பாடல் கொண்டது பதிகம்னா சிற்றிலக்கிய விதிப்படி அது தனி நூல் தானே. அப்போ தனித்தனி நூலாக தானே தொகுத்து வெளியிடுகிறார்கள். அதனால் ஒன்றும் குறையில்லை. ஒரு 2 பாட்டு ஒரு பாட்டை பிச்சையாக போட்டிருக்கிறாங்க. அதனால் இது தனித்தனி தொகை நூல் இல்லை. திருமுறையிலே முழு நூலாக இருப்பது பெரிய புராணம்தான். மற்ற 11 திருமுறை வரலும் தொகை நூல் தான். திருக்கோவையார் தனி நூல் 400 பாட்டும். ஆக இப்படி தனி நூல்கள், ஒவ்வொரு நூலும் தனி நூல். இப்போ சைவ சமயத்தில் அதிகமான நூல் இருக்கிறது சைவத்துக்கு மட்டும்தான். உலக சமயங்களிலே சைவ சமயத்திற்கு மட்டும்தான் அதிகமான நூல் இருக்கிறது. அந்த அதிகமான நூலும் 12 திருமுறை என்ற பெயரிலே தலையாய நூலாக இருக்கிறது நம்மள்கிட்ட தான். உலக இலக்கிய மொழியிலே எந்த மொழிக்கும் இல்லாத, எந்த மொழி நூலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்குது. எல்லா நூல்களும் பூமியிலே பாடப்பட்டது. திருக்கைலாய ஞான உலா தான் கைலாயத்தில் பாடி பூமிக்கு வந்த நூல். திருக்கைலாய உலா எந்த தளத்திலையும் பாடலை, நேராக கைலாயத்தில் சிவபெருமான் முன்பு அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல். அங்கே பாடினதுக்கப்புறம் இங்கே வந்தது. தானனை முன்படைத்தான், கைலாயம் போகுள்ள பாடி பூமிக்கு வந்தது. இது மாதிரி கைலாயத்தில் இறைவன் முன்பு பாடப்பட்டு பூமிக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட நூல் உலக சமயங்களில் எந்த சமயத்திலும் இல்லை. நம்ம சித்தாந்த சைவத்திற்கு மட்டுமே உரியது, வேறு எந்த நூலும் கிடையாது. இறைவனே திருமுறை ஆசிரியனாக இருந்தது இங்கே தான், மற்ற நூல்கள் கிடையாது. அத்தகைய ஒரு சிறப்பு சைவ சமயத்திற்கு உண்டு. அதில் அடியவர்களுடைய பெருமையை பேச வேண்டும், அடியவர்களுடனே நான் இருக்கின்றேன் என்று இறைவன் விரும்பி அடியவர்களுடைய புகழை பாடச் சொன்னதும் சுந்தரரை கொண்டு இறைவன் தான். பொதுவாக உலக நியதி எல்லாரும் தனக்கு அடிமையாக இருக்கணும்னு, அடியவருக்கு அடியவனாக இருக்கணும், அடியவர்களை போற்ற வேண்டும் என்று சொல்கிறது சைவ நெறி. ஆக பெருமழை குறும்பரை அடியவராக போற்றிய ஒரு சிறப்பு சுந்தரருக்கு உண்டு. பொதுவாக இறைவனை தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சுந்தரர். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் நிற்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழவாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் யாரை நினைக்கேன். முதல் பாட்டில் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டார், மறவாது ஏற்றுகிறேன்னு சொன்னார். அப்புறம் அந்த உந்துதலினால் இடையிடையே சொல்கிறார், நான் ஒன்றை தவிர யாரையும் நினைக்கல. திருவானைக்காவலில் சொல்கிறார், தாரமாய பொன்னி தன்துறை ஆடி விழுத்தும் நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொள்ள நாங்கே ஆரங்கொண்ட எம் ஆனைக்காவுடைய ஆதியினாலும் ஈரமுள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. தன்னை ஆட்கொண்டது இறைவன், நான் வேறு யாருக்கும் அடிமை இல்லை. என்னை ஆளுடையவர் யார்? இறைவன் என்று சொல்லுகின்றார்.
பாச்சிலாச்சிராமம் தலத்திலே அவர் பாடுகின்றார், என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் இறைவனுக்கு தான். வைத்தனன் தனக்கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வஞ்சமொன்றின்றி உய்ந்தனன் தனக்கே திருவடிக்கடிமை உய்த்தக்கால் ஓமனேவுக்கும் பைத்த பாம்பரை ஆத்ததோர் பாச்சிலாச்சிராமத்து பித்தரே ஒத்ததோர் நச்சிலராகில் இவர் அல்லாதில்லையோ பிரான். எனக்கு தலைவன் இவர் தான், அவருக்கு நான் ஆட்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் சுந்தரருடைய இந்த வரலாறு உணர்த்தக்கூடிய செய்வ நெறி என்ன? தொண்டு, தன் உடன் இருக்கின்றவர்களையும் சேர்த்து தொண்டுக்கு ஆட்படுத்த வேண்டும் என்கின்ற ஒன்று. அதற்கு அடுத்த நிலையிலே எடுத்துக்கொண்டால் இறைவன் தான் தனக்கு தலைவன், தன்னை ஆட்கொண்டவர் இறைவன் என்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றார். இந்த வழிபாட்டு முறைகளை அங்கங்கே சொல்கிறார். கோயிலுக்கு போகிறதுனால என்ன பயன், கோயிலுக்கு ஏன் போகணும்? இப்போ கோயிலுக்கு போகிறத கூட சொன்னாங்க, டிக்கெட்டு வாங்கணும், எதுக்கு வாங்கணும்? ஐயா ஒரு அருமையான ஒரு கருத்து சொன்னாங்க. முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலில் முன்னமே என்னை நீ காத்தெழு மட நெஞ்சமே எந்தை தந்தையூர் அன்னச் சேவலோடு ஊடி பேடைகள் கூடி சேரும் மணிபொழில் புன்னை தன் கழனி காணும் புறம்பயம் தொழப்போதுமே. நீ புறம்பயங்கிற கோயிலுக்கு போய் தொழு. கோயிலுக்கு போன்றதுக்கு காரணத்தை சொல்கிறார். நீ எதுக்காக கோயிலுக்கு போகணும்? ஒருத்தட்ட போய், இப்போ என்ன மாதிரி ஒரு சராசரி மனிதன்கிட்ட போய் நீ கோயிலுக்கு போ அப்படின்னா சரி போகிறேன்பாங்க. கோயிலுக்கு போய் என்னையா ஆக போகுது? நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், எதுக்கு நான் கோயிலுக்கு போகணும்? இல்லை, இது சைவ சமய நெறி, நீ விபூதியெல்லாம் பூசிருக்க, கோயிலுக்கு போ. இப்போ என்ன மாதிரி வாய் கொடுத்தவனாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? வேலை வர போயான்ட்டு வார்த்தது. அதனால் நீ போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் நிறையா பண்ணியிருக்கிற, அதனால் இப்போ உனக்கு நிறைய இடர்பாடுகள் வரும். போன ஜென்மத்தில் பண்ண பாவம் போகணும்னா நீ கோயிலுக்கு போ. அப்படி ரொம்ப கேட்கின்றவருடைய மனதிற்கு இதமாகவும் அவர்கள் கொஞ்சம் சிந்திக்கிறது மாதிரியும் சொல்கிறார். முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலினால். இப்போ நாம் எப்போ அந்த பழவினைன்னு ஒன்று இருக்கிறத நொந்துப்போம், நமக்கு ஏதாவது ஒரு தாங்க முடியாத ஒரு துன்பம் வருது, வெளியில் சொல்லிக்க முடியாத கஷ்டம் இருக்குது, 4 பேர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா என்ன பாவம் பண்ணணும், எந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கணும், நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், நான் யாருக்குமே நல்ல கெடுதலே பண்ணது இல்லையே, எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க, புலம்புவாங்க. இதை போய் வெளியில் சொல்ல முடியுமா? அப்போது அது இப்போ பண்ணதில்லை, நீ ஏற்கனவே பண்ணி வச்சது. அதான் சொல்கிறார், முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும். ஏற்கனவே பண்ணியிருக்கிற, அதனால் வந்திருக்கு. அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பழவினையினுடைய தாக்கம் இல்லாத, துன்பம் இல்லாத போகணும்னா இப்போ கோயிலுக்கு போ. புறம்பயம் தொழப்போகுமே. திருப்புறம்பயத்துக்கு சொல்ல, எந்த ஒரு கோயிலுக்கு வேணாலும் போகலாம். போகல பாச்சிலாச்சிராமம் போகலாம், இங்கே வரகதாச்சலேஸ்வரர் போய் ஈங்கோய் மலையை தரிசனம் பண்ணலாம், திருவானைக்கா போகலாம், தாய்மன்னார் கோயில் போகலாம், திருமாந்துரை போகலாம், எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். கோயிலுக்கு போகணும், சுந்தரர் வாக்கு. அப்படி கோயிலுக்கு போனால் என்ன? அதான் பழவினை போகும். மறுபடியும் சொல்கிறாரு, மலமெல்லாம் அரும் இம்மையே மறுமைக்கும் வல்வினை சார்கிலா. உன்னோட துன்பம் பூரா போயிடும்பா, நீ கோயிலுக்கு போ என்று சொல்கிறார். ஆகவே ஆலய வழிபாட்டை சுந்தரர் சைவ நெறியில் எடுத்து காட்டுகின்றார். அதுக்கு பயனையும் சொல்கிறார். சில பேர் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் சங்கடம் வந்துடும். நம்ம கோயிலுக்கு போய் ஒரு சென்னையில் இருக்க பிரபலமான கோயிலுக்கு நான் போனேன். அடியன் கோயிலுக்கு போனால் சாமி தரிசனம் பண்ணுறதோடு சரி, முடிஞ்சதுன்னா பூ வீட்டில் பறித்து கட்டிக்கிட்டு போய் கொடுக்கறதோடு, வில்வம் பூ பறித்து கொண்டு போய் கொடுக்கறதோடு, கடையில் வாங்கி கொடுக்குறது என்னுடைய வாழ்க்கை நிலை. அதனால் இப்படி கோயிலுக்கு போகல, நம்ம வெளியில் பூ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா என்ன பண்ணிட்டா, தண்ணி 2 பேருக்கு சண்டை வந்துடுது, ஒரு கப்பில் தண்ணி வச்சிட்டு இருக்கிறாங்க. அவள் கப்பை எடுத்து வச்சுடணும். இந்த அம்மா டக்குன்னு நூலை வாயில் வச்சு இழுப்பு எடுத்துகிட்டு பூ கட்டுறா.
வாய் கலசமாக வழிபாடு செய்யும் இடம் அப்படின்னு சொன்னது மாதிரி, அப்போ ஒரு அசுத்தமான மலர் தான் ஒருத்தர் வாங்கிட்டு போய் சாமி கொடுக்குறாங்க. கோயிலுக்கு பூ எடுத்து, கோயிலுக்கு போகின்ற விளக்கிடுகின்றோ கோயிலுக்கு அர்ச்சனைக்கோ பூவை எடுத்துகிட்டு போனால் இடுப்பு கீழே தொங்குனா சமய விதிப்படி குற்றம். ரோட்டில் நடந்து போனோம்னா செருப்பில் இருக்க மண்ணெல்லாம் அந்த பூவில் படும், கூடக்குள்ளே விழுந்திருக்கும். அதனால் கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு போகணும். இது சமய நெறி சொல்லுகிறது. நித்திய கண்ம நெறி என்ற ஒரு நூல் இருக்குது, புஷ்ப விதிங்கிற நூல் இருக்குது. இந்த நூலில் இந்த விதிகள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. ஆக சில பேருக்கு கோயிலுக்கு போய் பூவை கொடுத்துட்டு இப்படி திரும்பின உடனே அவருக்கு மனசில் நினச்சதெல்லாம் நடக்கணுன்ற ஒரு எண்ணம் உண்டு. அது சராசரி மனிதர் மனம் தானே. அதனால் என்ன சொல்கிறார், நீ எந்த விதத்துலையும் கவலைப்படாத, அதெல்லாம் சரியாயிடும். செலமெல்லாம் ஒழி நெஞ்சே, தடுமாற்றத்தை நீக்க நீ சாமி காப்பாற்றுவாருங்கிற உறுதியாக இரு. இந்த இடத்துல தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நம்முடைய வேண்டுகோள் என்பது ஒன்றாக இருக்கணும். வேலை தான் கிடைக்கணும், கல்யாணம் தான் ஆகணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை இடம் வாங்கணும், இல்லை கடன் தீரணும், இல்லை முக்தி மட்டும் வேணும் அப்படின்னு ஒரு கொள்கையை வைத்து கொண்டு தான் பதிகத்தை படிக்க வேண்டுமே ஒழிய, ஒரு பதிகத்தில் 10 பாட்டு இருக்குன்னா ஒரு பாட்டுக்கு 10 விண்ணப்பம் விதமாக 100 விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு தரம் பதிகத்தை படிக்கக்கூடாது. ஒரு விண்ணப்பத்துக்காக 100 தரம் படிக்கலாம். அதனால தான் மக்களுக்கு தடுமாற்றம். மொதல் பாட்டு படிக்கக்குள்ள கல்யாணம் ஆகிடுமா, 2வது பாட்டு படிக்கக்குள்ள குழந்தை பிறக்குமா, 3வது பாட்டு படிக்கக்குள்ள வீடு கட்டுவா, 4வது பாட்டு, இப்படி ஒரு எண்ணம் இந்த சினிமாவில் வர்ற மாதிரி ஓடுறதுக்கு காரணத்தை தான் சுந்தர சோழர் சலமெல்லாம் ஒழி நெஞ்சே. அப்போது இந்த இறைவனை வழிபாடு செய்ய நாம் ஆலயம் போகின்ற பொழுது நம்முடைய வினைகள் தீரும், நம்முடைய துன்பம் தீரும். துன்பம் தீர்ந்தால் இயல்பாகவே இன்பங்கள் வந்து நம்மை அடையும். அப்படி அடைகின்ற பொழுது அடையும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு நீ வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்வு சிறக்கும். சைவ நெறி எங்கேயுமே சாமிகிட்ட போய் இதை கேளு அதை கேளுன்னெலாம் சொல்லலை. சுந்தரமூர்த்தி சாமிகள் அவிநாசி தலத்திற்கு போகிறார். ஐயா அதை சொல்ல விட்டாங்க, அதை சொல்லுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அதை நான் பேச வேண்டிய தலைப்புண்டால் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஞானசம்பந்தருடைய எலும்பை பெண்ணாக்கிய பொழுது அங்கே எலும்பும் சாம்பலும் இருந்தது. அப்பர் சாமிகள் உயிர்ப்பிக்கின்ற பொழுது திருநாவுக்கரசருடைய உடல் இருந்தது. ஆனால் அவிநாசியில் எதுவுமே இல்லை. குழந்தை தண்ணியில் விழுந்து பலகாலம் ஆகி குளமும் இல்லை, தண்ணியும் இல்லை, பிளாட்டு போடல. அப்போ இப்போ குளம் அதனால் இப்போ இருக்குது. முதலையும் இல்லை. அங்கே அவிநாசி அப்பரை அவர் வேண்டுகிறார். குளம் வருது, தண்ணி வருது, முதலை வருது, முதலை வாயிலிருந்து பிள்ளை வருது. அப்போது திருமுறையினுடைய சிறப்பு என்ன? ஒரு பொருள் இருந்தாலும் உண்டாக்கும், இல்லாத பொருளையும் வரவழைச்சு கொடுக்கும். ஆகவே திருமுறையின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஈடுபாடு கொண்டு திருமுறையே சைவ நெறி கருவூலம். இந்த கருவூலத்திலிருந்து நமக்கு எது தேவையோ தேவைக்கு தான் எடுக்கணுமே ஒழிய நம்ம கருவூலத்தையே எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆக நம்ம திருமுறை கருவூலம் நம்ம வீட்டில் இருக்குது. பெரும்பாலான சைவர்கள் அடியார்கள் வீட்டிலெல்லாம் திருமுறை கோயில்னு வச்சுருக்குறாங்க. அந்த திருமுறை கோயில்னு வச்சு அதை பூஜை பண்ணுறாங்க, பட்டெல்லாம் சாத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து புத்தகத்தை எடுத்து படிக்கணும். அப்போ தான் கருவூலத்திலிருந்து பொருளை எடுத்து பயன்படுத்துறது மாதிரி. கருவூலத்தை நீ பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் இன்னும் பிரயோஜனம் இல்லை. படிக்கிறதுக்குன்னு தனியாக புத்தகம் வச்சுக்கோங்க. கருவூலத்தில் பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பாட்டு 2 பாட்டு, ஒரு பதிகம் 2 பதிகம் படிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. சாமியை தொட்டு கும்பிடலையா? அதுபோலத்தான். ஆக கருவூலம் சைவ நெறி கருவூலம் எங்கள் வீட்டில் இருக்குது. இதுதான் சொத்து, இது இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டியதையெல்லாம் தரக்கூடியதுன்னு நாம் அதை அப்படியே வச்சிருந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னால் எப்படி அப்படியே தான் இருக்கும். நம்ம ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் யாரும் ஆள் இல்லை கேட்பாருன்னா அரசாங்க நிதியில் சேர்த்துருவாங்க. அதை அதுபோல் என்ன பண்ணோம்,
திருமுறையாகிய அந்த சைவ நெறி கருவூலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞான பாடல்களை எல்லாம் நாம் சுவைத்து ஞானத்தை பெற்று இம்மை மறுமைக்குரிய நெறிகளை நாம் வேண்டுவனவற்றையெல்லாம் பெற வேண்டும். ஆக சுந்தரருடைய சைவ நெறி தொண்டு என்பதை உணர்த்துகிறது. வழிபாடு ஆலயத்திற்கு சென்று செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது. மலரெடுக்க வேண்டும் என்பதை அவருடைய பூர்வ ஜென்ம வரலாறு காட்டுகிறது. அடுத்த பிறவிலே அதை முன்பிறவியினுடைய நினைவாக சொல்கிறார், நான் எப்பொழுதும் நான் மறக்க மாட்டேன் என்று. அவர் திருமணம் செய்து கொண்ட 2 பெண்கள் இருவருமே சைவ நெறி நின்றார்கள். ஆகவே அடியவருக்கு அடியவராக ஆக வேண்டும் என்று அவருடைய உள்ளம் தொடர்ந்து விரும்பிக் கொண்டே இருந்தது. ஆக அடியவராக இருப்பது தான் சிறந்தது. முதலாளியாக இருந்தால் கஷ்டம், அடியவராக இருந்தால் எங்களில் ஞாயிறு எமையேலோ எம்பாவா என்று நாம் கவலைப்படாமல் இருக்கலாம். ஆகவே சுந்தரருடைய சைவ நெறி எதை காட்டுகிறது? தொண்டாகவும் அடியவராகவும் தன் உடன் இருக்கின்றவர்களை எல்லாம் தொண்டு நெறிக்கு ஆட்படுத்துகின்றவராகவும் நாள்தோறும் ஆலய வழிபாடு செய்து நம்முடைய வினைகளை நீக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று சுந்தரருடைய வரலாறு உணர்த்துகின்ற சைவ நெறிகளாக சிலவற்றை தங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த அளவிலே இந்த தலைப்பூட்டிய செய்திகளை தங்களோடு பகிர்ந்து கொண்டுகின்ற பொழுது தங்களுடைய உள்ளம் உவக்குகின்ற செய்திகள் இருந்தால் அவைகளெல்லாம் குருவர்களாலும் திருவர்களாலும் தோன்றியன. தங்களுடைய உள்ளம் வெறுக்கின்ற செய்திகள், உள்ளத்திற்கு கசப்பான செய்திகள் இருந்தால் அவைகளெல்லாம் என்னுடைய அனுபவமின்மையினால் தோன்றினேன் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ்கேட்ட வார்செவிகள், வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி, வாழி அவன் சீர்பாடும் வாய். திருச்சிற்றம்பலம்.